கரடி பாம்பு வந்து கழுத்துல வச்சு நிற்கிறாங்க. 3 சிங்கம் நிற்கும். 5 நிமிஷத்துலேயே போட்ட சாப்பாடு எல்லாம் வச்சு எப்படி ஆடுதுண்டு. தீக்கோழி இந்த எலும்பு தொகுதி இதுக்கே மறைஞ்சு நிற்கிறேன். வணக்கம், நானும் ஜோயி. இப்போ நான் நிற்கிற இடம் எங்கேண்டா தெய்வல மிருகக்காட்சியாளர். அங்கே தான் நிற்கிறோம். இங்கே வந்து வித்தியாசமான விலங்குகள் அதெல்லாம் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ கொழும்புக்கு வந்தால் இந்த இடத்த மறக்காமல் பார்த்துட்டு போக வேண்டிய ஒரு இடம் வந்து இதுதான். இந்த முன்னுக்கு ஒரு கடை ஒன்று இருந்தது. கடையில் வந்து சாப்பிட்னாங்க என்ன பானும் பருப்பும். அதுக்கு வந்து 400 ரூபா வந்து எடுத்தது. அதே மாதிரி பார்க்கிங் வந்து 200 ரூபா எடுத்துட்டோம் பைக்குக்கு. முன்னூற்றி நிற்கிறோம். உள்ளுக்கு போய் அப்படியே டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளுக்கு என்ன மாதிரி விலங்குகள்லாம் இருக்குன்னு பார்ப்போம். திகிவலை மிருகக்காட்சி சாலை என்ட்ரன்ஸ் வந்து இதுதான். டிக்கெட்ன ப்ரைஸ் போட்டிருக்கு. உள்ளூர் ஆக்களுக்கு வந்து 295, உள்ளூர் சிறுவருக்கு வந்து 118, அடுத்த 20 பேருக்கு கூடிய பாடசாலை மாணவர் வந்து 59 ரூபா டிக்கெட் வந்து அடிக்கணும். டிக்கெட் வந்து நாங்கள் டிக்கெட் வந்து 590 வந்தது. முதலாவது இது வரைக்கும் வீடியோவில் தான் பார்த்துருப்போம். சீப்ரா வரிக்குதிரை இதில் வந்து வேறவங்க வரிக்குதிரை 2 நிற்குது. ஆப்பிரிக்காவிலேருந்து கொண்டு வரப்பட்டது போல் இதில் வந்து போட்டிருக்கு ஆப்பிரிக்கா வரிக்குதிரை. அப்படி கிட்ட போய் பார்ப்போம். என்ன வெளியில் வந்து நின்றது அதுக்கிட்ட உள்ளுக்கு போடுது. தென் அமெரிக்காவில் இருக்கிற குவானாகோ கொண்டு ஒரு உயிரினம் தான். இதை பார்த்தா வந்து ஒட்டகம் வந்து சின்னனில் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது. ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அப்படி என்ன நிறைய உயிரினங்கள் இருக்குது. என்ன இந்த இடத்தை ஃபுல்லாக நாங்கள் நடந்து பார்க்க விடிஞ்சிடும். ஏன்னா அப்படி ஒரு பெரிய இடம். பார்ப்போம் எங்களால் எவ்வளோ இடங்களை பார்க்க முடியுதோ அவ்வளோ இடத்தை நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டும். இந்த இடத்த பார்க்க எப்படி இருக்குது. இது வரைக்கும் நீ பார்க்காத ஒரு இடம் ஒன்று இதுதான். நானும் பார்க்கல. தொலைநோக்கு பனிநோக்கு வாசிக்கவே தான் டைம் இல்லை. நீங்களே பாருங்க. சின்ன மினி மேப்பே இதில் இருக்குது. இப்போ நாங்கள் எதில் நிற்கிறோன்னு பார்ப்போம்பா. இதில் வந்து என்னென்ன விலங்கு வந்து இங்கே இருக்குன்னு சொல்லி ஒரு மேப்பே இருக்குது. டைகர் எல்லாம் இங்கே இருக்குது. அட இங்கிட்ட இது பாடுறா தீக்கோழி. இது இந்த முட்டை இந்த சைஸை பாருங்க. இந்த வருஷம் அதில் இருப்பார் முட்டை ஒன்று போட்டுருக்கு காட்டுறேன். இது வந்து கிட்ட போகக்கூடாது. என்ன கொத்திச்சுதுன்னா சரி. அதை அப்படி ஒரு பவர்ஃபுல்லான கோழி தான் இது. கொத்திச்சுதுண்டா சரி. அதில் பாருங்க இந்த ஒரு ஆளை விட உயரமாக இருக்குது இந்த தீக்கோழி. முட்டை நாள பாருங்க. இந்த ஒரே ஒரு முட்டை அதில் இருக்கு. போசோவரின்னு சொல்லி இது வந்து நியூ கினியா ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு பறவை. கொத்த வருது. வான்கோழி கருப்பு வானண்டுடாது. இதுக்கு வேற ஒன்று நீந்தி கொண்டிக்குது. ஒரிக்ஸ் எருதுன்னு சொல்லி இதில் போட்டிருக்கு. அதோட கொம்பு மட்டுமே ஒரு ஆளில் முழங்கை அளவுக்கு வரும். காட்டுக்கு இருக்கிற உயிரினத்தை ஒரே இடத்துல பார்க்கணுமுண்டா இங்கே வாங்க. இடமெல்லாம் நல்லா இருக்குது. இப்போ தான் நாங்கள் ஒரு காவாசி இடம் பார்த்துருக்கோம். அங்கால பறவை எல்லாமே இருக்குது. பஞ்சவர்ண கிளி எல்லாம் நிற்குது. அதை போய் காட்டுறோம். இதான் இது வந்து கண்டியில் இருக்கிற பேர்ட் பார்க்கல நீங்கள் பார்த்துருக்கீங்க. கூட்டை திறந்து விட்டா சரி அதை எல்லாம் பறந்துடும். ஃபோன் பில்லுன்னு சொல்லி ஒரு பறவை தான். இது வந்து இலங்கையிலே இந்தியாவிலேயும் இருக்குது. 2 இதுக்கு நிற்குது. ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு கொக்கு சோர்ந்து போய் நிற்குது. கொக்காட்டோன்னு சொல்லி இந்தோனேசியாவில் இருக்கிற ஒரு பறவை. அதே மாதிரி இங்கே வந்து பறவை எல்லாம் ஃபுல்லாக வந்து கூட்டு கழிச்சு வச்சுக்கணும். இதில் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிற இந்த மாதிரி ஒரு பறவை பெசன்ட் ஒன்று தான் நிற்குது. இதை வந்து பிரித்து விட்டு வச்சுக்கணும். இங்கே 2 முறை இதுதான். வேறு ஒரு வீட்டுக்கு விட்டு வச்சுக்கணும். என்னத்துக்குன்னு தெரியல. இது வந்து காட்டுக்கோழி எல்லாம் பெண்டம் கோழியடா. இது வந்து எங்களோட வீட்டையே நிற்குதுடா. இது என்ன இது மரத்துல ஒன்று இருக்கு. உங்களுக்கு தெரியாது. அது மறைஞ்சு நிற்குது. அப்படி அதுக்கு கீழே நிற்கிற பெண்டங்கோழி பாருங்க. அது வந்து எங்கள் ஊரில் எல்லாமே நிற்குது அந்த கோழி. கிளிக்கு வந்து தமிழ் பேர் பாருங்க நீல மோதிர கழுத்துக்கிளி. இலங்கை இந்தியாவில் மட்டும்தான் இந்த கிளி வந்து இருக்குது. இதில் பாருங்க கருப்பு எண்ணெய் ஒரு 6 கிட்ட இது வந்து நிற்குது. ஒன்று வந்து நீந்தி கொண்டு அதில். அதுலேயே இப்போ அந்த போட்லேயே போட்டிருப்பாரு ஃப்ரீ லிவிங் பறவை என்னது பாருங்க. இது வந்து மீன் பிடிக்கிற இது ஒன்று தான்டா. மீனை வந்து ஒரு 4-5 கிட்ட அப்படி அந்த சொண்டு இருக்கு. அதுக்கு நிறைய வச்சிருக்கு. இதில் பேர் சரியா தெரியல எனக்கு.
பேரை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணி விடுவோம். இதெல்லாம் பறந்து தெரியுது. இந்த பறவை வந்து இதெல்லாம் வந்து சுதந்திரமாகவே இங்கே வந்து நிற்கிதான். அதை பார்க்குறதுக்கு எவ்வளோ வரீங்களா வந்து நிற்கிறவங்க அப்படி போகிறத பார்த்தே பயந்து ஓடினா இங்கால அந்த அண்ணா பார்த்து தின்னு போகுது பேர். மீன் தான் சாப்பிடும் பாருங்க. மீன் அப்படி எடுக்குதுன்னு எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒட்டகம், மங்கோலியா நாட்டில் இருக்கிற ஒட்டகம் வந்து இலங்கையிலே நிற்கிது. காட்சி சாலையில் பாதி இடம் வந்து பறவைகள் இருக்கிற இடம் வந்து எப்படின்னா காட்டுக்குள்ளுக்கு இந்த பறவைகள் அப்படி இருக்கும். அதே மாதிரி தான் இந்த பறவைகள் வந்து இருக்கு. ஒரு 9 பறவை இனத்துக்கிட்ட நிற்கிது. இந்த இதில் இடத்துக்கு ஒரு பெரிய பரந்த வழியாக தான் இந்த இடம் வந்து மெயின்டைன் பண்ணணும். மேலே பாருங்க நெட் வந்து எது வரை மடிச்சிருக்கணும் வந்து புழு மெக்கோ நிற்குது. ஆக்களை வந்து சாப்பாடு கொடுத்து நிற்கிறான். சவுண்டை பாருங்க அப்படியாண்டு கத்த அப்படியே காதை அடைக்குது. கூட்டை பாருங்க இதில் அவர் சாடிச்சு வச்சுன்னு வந்து டுகான் தென் அமெரிக்காவில் இருக்கிற பறவை. கரடி வந்து இதில் நிற்குது பாருங்க. வந்து தண்ணிக்கு வந்து குளிச்சு கொண்டிக்குது. ஒன்று தான் நிற்குது. என்ன இது அதில் வந்து இருக்கிறது இலங்கையில் இருக்கிற நரி. கீழே வந்து படுத்துருக்குது முள்ளம்பன்றி. இது வந்து இலங்கையிலையும் இந்தியாவிலையும் இருக்கிற ஒரு முள்ளம்பன்றி. புளியை நாங்கள் பார்க்க வந்துட்டோம். பெரிய ஒரு ரச்சி துண்டை வந்து அதில் கடிச்சு நிற்குது. 2 புளிகள் நிற்குது. 2 3 புளி நிற்குது. அதில் யானையில் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இதில் வர 3 யானை நிற்குது. அதுவும் சும்மா நிற்காமல் ஆடிக்கொண்டு நிற்குதுடா. அதில் யானைக்கு வந்து இதில் வந்து சாப்பாடு வைக்குதுங்க. சாப்பாடை பாருங்கள். இதான் இது வந்து ஒரு யானைக்கு காணாது. அதில் வந்து 3 யானை இருக்குது. என்னென்ன மெயின்டைன் பண்ணணும்னு தெரியல. பொதி சுமக்கும் கழுதை 2 கழுதை வந்து இதுக்கு நிற்கிது. மன்னார்லேயும் நிற்கிது. இப்படி மன்னாரில் வந்து கழுதை கூட்டமாக நிற்கும். கழுதை இந்த அண்ணா நிற்கிறாங்க பாருங்க எப்படி கடிச்சு குதிரை அவங்க அண்ணா அவங்க 2 பேருக்கு பாரு. அண்ணா எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர் இருக்காங்க. தம்பி 2 பேர் இருக்காங்க. எதில் அங்க 2 பேர் தான். அங்கே 2 இதில் 3 பேர். மொத்தம் 5 பேர் குடும்பத்தில் 3 கழுதை இல்லை குதிரை. அதில் வந்து கழுதை இங்கால வந்து குதிரை நிற்கிது 3. இதெல்லாம் வந்து பெருசாக வந்து ஆபத்து இருக்காது. அடுத்து அந்த புலி இருக்குதானே, புலி சிறுத்தை அதெல்லாம் கொஞ்சம் டேஞ்சராக இருக்கும். அது கிட்ட போகவே கூடாது. இதெல்லாம் வந்து கிட்ட நின்று பார்க்குற மாதிரி தான் இருக்குது இங்கால. குதிரைகள் வந்து இருக்கிறதுக்கான இடம். ஆனால் இது வந்து நல்லா மெயின்டைன் பண்ணி நல்லா இருக்குது. கண்ணால எழுதினால் சிங்கத்தை காட்டில் பார்த்துருக்கீங்க, டிவியில் பார்த்துருக்கீங்க, தெய்வில் ஷோவில் பாருங்கள் அந்த இருக்குது. ஆனால் ஆப்பிரிக்கா சிங்கம் 3 சிங்கம் நிற்கிது. அதில் வந்து 2 ஆண் சிங்கம் 1 பெண் சிங்கம் அதில் நிற்கிது. ஆனால் சிங்கத்தை பார்க்கும்போது எப்படி இருக்குண்டா வந்து அது வந்து வயசு போயிட்டு இப்போ கிணக்காலமாக இந்த சிங்கம் வந்து இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்டா முடியெல்லாம் கொண்டு அந்த ஆண் சிங்கம் வந்து அந்த அதில் கெத்தே இல்லை. அப்படிதான் சோர்ந்து போய் நிற்கிது. சாப்பாடு முடியாது குடிக்கணும்னு தெரியல. சிங்கம் வந்து கர்ச்சிக்கும் தெரியுமா? நீங்கள் வந்து அது வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நேரில் பார்க்க சும்மா பயங்கரமாக இருக்குது. அதில் சவுண்டே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. புஷ்பா 2 பார்த்தா இதான் பிரச்சனை. இதில் வந்து பாம்புகள் அங்கால வந்து ஊரீர் கூடம்னு சொல்லி அங்கால இது வந்து அந்த இல்லை இது இங்கால வந்து இதடா அதோட பேர் ஒன்று தெரியுமே. கிட்ட போய் பார்ப்போம். உடம்பு உவர் நீர் முதலை. அடே முதலைய பாடுறா. டே முதலிட்ட மாட்டினமோ கதை. சரி இதுல 2 முதலை. அடே சில மாதிரி அப்படி நினைக்குதுடா. ஓடா கீழே போயிச்சா சரி சோழி முடிஞ்சு. இங்க வந்து நிறைய ஆமை நிக்குது. அடே அந்த ஆமை பெருசா பேரா கூட 10 வருஷத்துக்கு மேல இருக்குன்னு நினைக்கிறேன். அதுல அதுக்கு பேர ஆமா வந்து மொத்தம் 150 வருஷம் வாழும் சொல்லி மேல பாம்பு நேரில் பார்த்துருக்கீங்களா? தெய்வல சூக்கு வந்தா பார்க்கலாம். 300 இருந்து 600 சென்டிமீட்டர் வரையும் இந்த நீளமா எங்க நிக்குதுன்னு தான் தெரியல. அதுக்கு சுருண்டு நிக்குது. என்னடா பாம்பு? பைத்தான் நண்டுடாது.
அப்படி பார்க்கவே பயமா இருக்கடா வாடா அஞ்சால. இந்த பாம்பை பாருங்க, பைத்தான் பாம்புன்னு சொல்லி. இது வந்து வெயிட் மட்டுமே 170லேருந்து 270 கிலோ வரையும் வரும். அதே மாதிரி 25லேருந்து 30 பேசம் வரையும் இது வரும். சவுத் ஏசியாவில் தான் இந்த பாருங்க, இந்த பாம்பு தான். இதோட வெயிட்டு 270 கிட்ட வருமா. பியூட்டி ரெட் ஸ்னேக் கிடையாது, அழகா இருக்கோ. இது சின்ன பெரியவே இல்லை, அதான் சின்ன பாம்பு. பாம்பு வந்து கழுத்துல வச்சு நிற்கிறா பாருங்க. வெறிய வந்து மேலே பாம்பு தொட்டெல்லாம் பார்க்கணும். இதில் சின்ன பிள்ளை இல்லை, இதில் வந்து தொட்டு பார்க்கணும். 100லேருந்து 150 சென்டிமீட்டர் வளர்ற சிவப்பு. இங்காலே இருக்கிற வந்து ஆப்பிரிக்கா சாம்பல் கிளி, அதே மாதிரி சிவப்பு மார்பு கிளி அந்த அதில் நிற்குது. பறவைகள் நிற்கிற இடங்கள்லாம் இங்கால லோரி கிளின்னு சொல்லி, இதில் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற லோரி கிளி. நீல மோதிர களத்துக்கிளி. இது வந்து புறா விசேட இனங்கள்னு சொல்லி போட்டிருக்கு. இதில் பாருங்க, இதில் நம்ம வந்து எங்கள் ஊர்லேயே இருக்குது, நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. இதில் வந்து இது வந்து ஒரு சந்தன கலரில் வந்து இந்த புறா வந்து இருக்குது. இலங்கையிலும் இந்தியாவிலும் இருக்கிற வெள்ளை மயில். இதில் பாருங்க தோகை விரிச்சு எப்படி ஆடுதுண்டு. 3 மயில் இருக்குது. இதில் வந்து 2 பெண் மயிலும், இதில் வந்து ஒரு ஆண் மயிலும், இன்னும் ஒரு ஆண் மயில், 2 ஆண் மயில் இருக்குது. நாங்கள் அங்கே இருந்து அப்படியே சுற்றி முன்னுக்கு வந்து எடுக்கலாம்னு பார்த்தா அது நாங்கள் இங்கே வேறு அப்படியே சுற்றி கொண்டு போகுது. இத்தனை இனத்தில் வந்து குரங்கு வந்து நிற்கிது. இந்த ஓரோபுட்டான், சிம்பாஞ்சி, அடுத்த சீப்ரா நாங்கள் பார்க்கலையேண்ணா. இதில் வந்து சிம்பாஞ்சி குரங்க பாருங்க, கையை வந்து நீட்டுதுண்டா பழத்தை அதை போட சொல்லி. அது வந்து செய்கிறது எல்லாம் ஆக்க செய்கிற மாதிரி தான் செய்யும். அதில் வரும் கையெல்லாம் தட்டுதுடா. இங்கே ஆகலட்ட அந்த குரங்கு வந்து சிம்பாஞ்சியும் வந்து கை தட்டணும். இப்போ எப்படி என்ன அடி மண்ணால எல்லாம் அள்ளி எறியுதுடா. கொமோடோ டிராகன் சொல்லி இந்தோனேசியாவில் நிற்கிற ஒரு உடும்பு. சில இடங்களில் வந்து இப்போ வந்து வேலைப்பாடு நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த இடம் அதில் வரும் அந்த கல்லுக்கு மேலே படுத்துருக்கு. சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்கான சிறுவர் பூங்கா வந்து இங்கால வந்துருக்கு. இந்த குரங்க பாரு எப்படி இந்த சிம்பான்சி மாதிரி நிறைய பேர் அதில் எல்லாம் கை தட்டிக்கணும். அதுவும் வந்து கை தட்டிட்டு அதில் கீழே இருந்த மண்ணாலை எல்லாம் எடுத்து எரிஞ்சிச்சு ஆக்களுக்கு. பார்த்ததுலேயே அந்த சிம்பான்சி செஞ்சு வந்து நல்லா இருந்தது. கடற்கழுகு நிற்குதுங்க. இலங்கையிலையும் இந்தியாவில் நிற்கிற ஒரு பறவை நிற்கிது பாருங்க, கழுகை பாருங்க, கடற்கழுகு. அடுத்தது வந்து இது வந்து எங்கள் ஊர்லேயே சொல்ல எல்லா இடமும் வந்து இது வந்து பெரும்பாலும் நிற்கும். செம்பருந்து சிம்பான்சி இருக்கிற இடத்துக்கு இங்கே வந்து ஒரு கேண்டீன் ஒன்று இருக்கு. குட்டியா இல்லை செம்மான் குட்டினே செம்மான். இலங்கை இந்தியாவில் இருக்கிற செம்மான். அடி இதுண்ட அளவே இந்த அளவு தானோடா. 3 வகை மாநிலம் இருக்குது. இதில் பாருங்க, இதில் வந்து பிளாக் பேக். அடுத்தது வந்து இது அது வந்து இலங்கை இந்தியாவில் வந்து இருக்குது. இதே மாதிரி நில்கை என்று சொல்லி அதுவும் ஒரு உயிரினம். இகாந்தியாவில் இருக்கிற உயிரினம் வந்து. அதே மாதிரி மெரமான் இலங்கை இந்தியாவில் இருக்கிறது. அடுத்து வந்து மான், அது வந்து இலங்கை இந்தியா. இதுதான் வந்து இதுக்கு வந்து சாப்பாடு போடணும்.
பிலாக்குலை புல்லு, அடுத்து வந்து ஏதோ ஒரு இலை ஒன்று போடணும், என்னென்னு தெரியல சரியா. இதுக்கெல்லாம் கிளந்து நிற்கிது. நடந்து காலேஜ் போனீங்களா? வாங்க போ. இடத்துக்கு வந்தால் நீங்கள் நடந்தால் எல்லா இடத்தையும் பார்க்க வேண்டி வரும். நிறைய இடம் இருக்குது, விடிய வேறு பாருங்க. அப்புறம் நல்லா ஆப்பிரிக்காவில் இருக்கிற நீர் யானை. அது வந்து குளிச்சுட்டு நிற்கிது என்னென்னு தெரியல. ஒரு வலுவழுப்பான இதில் வந்து இருக்கு. அதில் பாருங்க ஒன்று தான் நிற்குதுண்ணே. குளிச்சுட்டு வந்து இதில் வந்து இதுக்கு வந்து சாப்பாடு வச்சுருக்கீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே போட்ட சாப்பாடு எல்லாம் முடிஞ்சிடும் போல. $500க்கு மேலே இருக்குமா? கிலோ வந்து சரியாக சொல்லல. அது ஒரு 500 கிலோவுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு மேலே கூடவா தான் இருக்கும். இப்போ நார்மலாக 500க்கு மேலே தான் இது ஒன்று வெயிட் வந்துருக்கு பாருங்க. எந்த பெருசண்டி. ஆப்பிரிக்கா நாட்டில் இருக்கிற நீர் யானை நீங்கள் இப்போ பார்த்து இருக்கிறது இலங்கையில் இருக்கிற கருப்பு குரங்கு. இது கொஞ்சம் கிட்ட நின்று பார்க்கலாம் போல. இதில் பாருங்க நிற்குது. முக்கால்வாசி இடத்த நாங்கள் பார்த்துட்டு வந்து இதில் இருக்கிறோம். வந்த இடத்துல இருக்கிறோம். முன்னுக்கு வந்து பாருங்க யானை நிற்குது. இப்போ இன்னும் ஒரு கொஞ்சம் காவாசி இடம் அது பார்க்கறதுன்னு நினைக்கிறேன். அப்போ என்ன மாதிரின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் இந்த தெய்வல மிருக காட்சி சேனல் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால். ஏனெண்டா நாங்கள் இதுவரைக்கும் நாங்கள் ஃபோனில் ஃபோட்டோவில் வீடியோவில் பார்த்த உயிரினங்கள் வந்து நேரில் பார்க்க எப்படி இருக்கும், நல்லா இருந்தது. உனக்கு எப்படி இருந்தது? தலையை மட்டும் மாட்டினா இது தலை இதியாக இருக்குது, காலெலாம் நோடு. இங்கே வந்தால் ஒன்றுமே நடக்கணும், நடந்து எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி இருக்கும். இல்லை அந்த யானை எத்தனை வருஷம் ಅವ್ರದ್ದು ಕಿಯದಗಾನೆ ಅಲಿಯನ್ನು 45 வருஷமா? මේකට 45 ඉස්සර තියෙන එකේ කියන වයස 20 අඟට 22 22 வருஷமா இங்கே நிற்கும். இது 45 வருஷம் அங்கே මෙයා ජප්නා මොනවද ඔව් ජප්නා ඉඳලා කොළඹ அதில் நிற்கிற யானையை பாருங்க. 20 வருஷமா உண்டு. மற்ற வந்து 45 வருஷமா நிற்குதான். இலங்கையிலே வந்து யானை வந்து டான்ஸ் ஆடுறது வந்து இங்கே தான் பார்க்கலாம். இன்றைக்கு வந்து யானை வந்து டான்ஸ் ஆடுறது வந்து நடக்காதான். ஒவ்வொரு நாளும் நடக்கிறது ஒரு 4 மணி அப்படி நடக்குமா. ஆனால் இன்றைக்கு வந்து நடக்கல. என்னத்துக்குண்டா அந்த யானைக்கு வந்து காய்ச்சலாம். அப்போ நாங்கிட்ட நான் தானாவே யானையை காய்ச்சல் உங்களுக்கு எப்படி தெரியுமென்னு கேட்க அவளுக்கு தெரியுமான்னு சொல்லிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நான் கேட்கல. இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டோம்னு தான் சொல்லுவேன். ஏன்னா யானை வந்து டான்ஸ் ஆடுறது வந்து அப்படி கொஞ்சம் நல்லா இருக்கும். அதை தான் மெயினாக பார்க்க வந்து நாங்கள். அது வந்து இன்றைக்கி நடக்காதான். ஏன்னா பின்னே பாருங்க ஜும்போ ரெஸ்டாரண்ட்டில் ஒரு சோடா ஒன்று வேண்டாம் குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் போய் கொண்டிக்கிறோம். கிளாஸ் அடித்து போட்டு ஒன்று மறுக்கக்கூடாது. உள்ளுக்கு வந்து புளி நிற்குதான். புளி நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டேன்டா. புளியங்கிற பார்த்தோம் நம்ம சிறுத்தை தாண்டா பார்த்தோம். புளியும் கரும்புளியும் வந்து இதில் வந்து அடிபட்டு இப்போ 2 மந்த ஒரே கூட்டுக்கு தான் நிற்குது. புளியை பாருங்க அப்படி வந்து இது தாண்டா நல்ல சொப்டாக இருக்குது. இது எப்படா கண்ணாடி உடைய மண்டு பார்த்து நிற்குதா அதில் பிடிக்கும். பூனை குடும்பங்கள்னு சொல்லி 37 கிட்ட இருக்குது. அதில் வந்து சிறிய பூனை இனங்கள் வந்து 30, மேலே வந்து பெரிய பூனை இனங்கள் வந்து 7 இருக்குது. பெரிய பூனை இனங்களில் தான் வந்து சிங்கம், புலி, பூமா, சீட்டா சிறுத்தை, அதே மாதிரி சிறுத்தை இருக்குது. மற்ற வந்து சிறிய பூனை இனங்களில் வந்து கீழே மீன்பிடி பூனை, காட்டு பூனை, துருவ பூனை இருக்குது. கரைஞ்சிருத்தையை பாருங்க அட்டாக் மூடுக்கு வந்துட்டு போல. அதுலேருந்து அப்படி அந்த ஆக்களை பிடிக்க வர மாதிரியே ஒரு ஆக்ஷனில் வந்துச்சு. இங்கே இருக்கிற மிருகங்கள் அடுத்த அந்த பறவைகளுக்கு வந்து இருக்கிறது வந்து சிறுத்தை தான். அழகாகவும் இருக்குது, நீட்டாகவும் இருக்குது, சுத்தமாகவும் இருக்குது. அப்படி பார்க்குறதுக்கும் ஒரு கவர்ச்சிகரமாக இருக்குது. இங்கே இருக்கிற மிருகங்களுக்கு வந்து ஏதாவது வருத்தம் ஏதாவது வந்தால் பக்கத்துலேயே மிருக வைத்தியசாலைன்னு சொல்லி உள்ளுக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது. என் பேர் வந்து கருப்பு ஜக்குவாரன்னு போட்டிருக்கு. உள்ளுக்கு போட்டு வரங்க எதிர வரும். புளியோட சிறுத்தை வடிவாக இருக்குது தெரியும். இதில் பாருங்க ஊரில் அந்த மீன் இனங்கள் நிற்கிறாங்க. பெரிய மீன் வந்து இருக்கு. நீங்கள் வெள்ளை காப்பு கலரில் இன்னைக்கு உள்ளுக்கு வந்து இருட்டாக இருக்கானா அதில் ஒரே ஒரு மீன் நிற்குது.
க்ளவுட் ஃபிஷ். இதில் பாருங்க, இதில் பேர் வந்து பாகு, அடுத்த பிரானா, அடுத்த அலிகோட்டர் கா. இங்கே இருக்கிற மீன் இனத்தில் எல்லாத்தின பேரும் வந்து இந்த ஒரே போட்டில் இருக்குது. அங்காலயம் ஒரு இடம் இருக்குது. அப்படியே நாங்கள் பார்த்துட்டு இந்த ஒரு வழியால் வந்து நாங்கள் இதில் வேறு இடத்துல வந்து பாருங்க நிறைய மீன் இனம் வந்து இதில் இருக்குது. இதுக்கு பாருங்க கட்டை சுறா வந்து இதுக்கு வந்து நிற்கிது. ஒரு 2 சுறா நிற்கிது. அது வந்து ஒன்று வந்து 10 to 15 கிலோ வெயிட் வரைக்கும் வருமா பாருங்க அப்படி வந்து. ஆனால் உள்ளுக்கெல்லாம் போகக்கூடாது. போனால் சில அது கடிச்சாலும் கடிச்சிடும். அப்படி போகக்கூடாது. நாங்கள் பார்த்த இடம் இதுதான். மியூசியத்துக்கு வந்துட்டோம். இதில் பாருங்க அடைய ஒட்டகச்சிவிൻ്റെ எலும்பு தொகுதியை பாருங்க அப்படி இருக்கு. இதில் இது வந்து தொடக்கூடாது. அதால் வந்து இதுலேயே இருக்கிறத வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஹிட்டர் மீனில் எலும்பு பகுதி, அதே மாதிரி நிறைய மீன் இனங்கள் இது இருக்குது. நட்சத்திர மீனை பாருங்க, சுறா மீன் உடம்பு, இறால் என்ற ஓடு, சுறா முட்டை, சுறாண்ட பல்ல பாருங்க தொடக்கூடாது இந்த இடமெல்லாம். அடுத்தது சாக்ரோ மீன் வந்து ஒரு இறந்த உடல் பாகம் இதில் இருக்குது. இதில் இருக்கிறது ஃபுல்லாக மீன் இந்த இறந்த உடல் பாகங்க தான். அதே மாதிரி அந்த அரப்பைமான்னு சொல்லி அந்த மீனில் இறந்த உடல் பகுதியை வேறு அப்படி இருக்காங்க. அடுத்தது அது என்னடா மானோட என்னடா அது எந்த ஒரு கொம்புண்டு வேறு அதில் கொடு எலும்பு கொடுன்னு சொல்லி அதில் போட்டிருக்கு, பேர் போட்டிருக்கு. அதே மாதிரி ஆப்பிரிக்கா எரும மாட்டில் எலும்பு தொகுதியை பாருங்கள் எப்படி இருக்காங்க. கங்கை நீர் முதலை டீ இந்த சைஸில் முதலையோட உவர் நீர் முதலைன்னு இதில் போட்டிருக்கேன். இப்போ வந்து நல்ல ஒரு நிலையில தான் இருக்குது. நாங்கள் வந்து ஆமாம் இந்த ஓட பாருங்க எப்படி என்று. மகர் முதல்ல குட்டி காண்டாமிருக உடம்பு என்னடா இது அப்படியே இதெல்லாம் அப்படியே என்னடா அப்படி ஒரு ரியலாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் இதெல்லாம் பிறந்த உடல் பாகங்கள் மியூசியத்தில் வந்து கத்தக்கூடாது. அதால் வந்து மெதுவாக நான் சொல்லி கொண்டிருக்கேன். இதில் பாருங்க மெக்கோ அந்த பறவை இனங்களில் தலை என்னடா இது முதுகெலும்பு வேறு எந்தெல்லாம் வந்து நீலத்திமிங்கலத்தில் முதுகெலும்பு பாருங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் அங்கேருந்து எடுத்துருப்பேன் தெரியாது. ஆனால் இங்கே வந்து காட்சிப்படுத்திருக்கணும். நல்லா இருக்குது. நீர் யானையின் எலும்பு தொகுதி சிஎம்என் கிபான். என்னடா இது பேர் பேர் ரெடி. அணில் குரங்கு, கரிஞ்சிருத்த, மூஞ்சுரு, ரிங்டோங் கோட்டை, மவுஸ் டியர், கினியா நாட்டுப்பன்றி, அடுத்தது இலங்கையில் இருக்கிற சிறுத்தை. எந்த வெர்ஷன் இது? தீக்கோழின் எலும்பு தொகுதியை பாருங்க அப்படி இருக்காண்டு. புள்ளி மான் அதில் கொம்பு பாருங்க. அதே மாதிரி இது வந்து மான் இனத்தின் கொம்பு இதில் நிறைய இருக்குது. கிருக்கக்குடு அப்படின்னு சொல்லி ஒரு மறை எருமை மாடு. பார்த்துட்டு வந்த இடம் வந்து மியூசியம் இந்த பக்கம் தான் இருக்குது. ஒரு நேரம் வந்து சரியாக ஒரு 5 மணிக்கிட்ட ஆகுது. என்னென்னா நாங்கள் வந்து ஒரு ஃபுல்லாக எல்லா இடத்தையும் பார்த்துட்டோம். நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம். ஏன்னா அப்படி வடிவான விதமான நிறைய உயிரினங்கள்லாம் நாங்கள் பார்த்துனாங்க. ஏன்னா அதில் வந்து சில உயிரினங்கள் வந்து வயசு போட்டுது. யானைக்கெல்லாம் நல்ல வயசு போட்டுது. இன்றைக்கு தான் வந்து இந்த இடத்துக்கு நான் வந்து பார்த்தது. நல்லா இருந்தது. ஃபேமிலியாக வந்து பார்க்குறனாலும் பார்க்கலாம். ஆனால் என்ன கொஞ்சம் வேலைக்கு வாங்கும். வேலைக்கு வந்தால் தான் ஒரு விடியப்புறம் ஒரு 9 மணி 10 மணி அதுக்குள்ளேயே வந்தால் தான் வடிவா வெயிலுக்கு முன்னாடி இந்த இடங்களை வடிவா பொறுமையாக பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்குது. நாங்கள் வந்து லேட்டாக தான் வந்து நாங்கள் ஒரு 2 மணி அப்படி தான் வந்து நாங்கள் இந்த இடத்துக்கு 2 மணி பேர் மேடம் 2 மணி அப்படி தான் வந்து நாங்கள் வந்து இப்போ ஒரு 5 மணிக்கிட்ட ஆகுது. ஆனால் நாங்கள் கொஞ்சம் அவசரமாக பார்த்ததால சில இடங்கள் மிஸ் பண்ணியிருப்போம். எனக்கு தெரிஞ்ச எல்லா இடமே பார்த்துட்டு பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ இதோட முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது என்ன ஒன்றுனா அப்படி வந்தால் ஃபேமிலியாக வாங்க.
தான் ஃபன் டைப்பாக எல்லாம் சுற்றி பார்த்துட்டு போகலாம். தனியாக வந்தால் அப்படியே எல்லா இடத்தையும் பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும். என்னதான் இங்கே இருக்கிற உயிரினங்களை வந்து நாங்கள் இங்கே மிருகாட்சி சாலையில் பார்த்துருந்தாலும் இதே வந்து நாங்கள் காட்டில் பார்க்குறதுக்கும் இங்கே பார்க்குறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏனென்றா அந்த குரங்கில் நாங்கள் பார்த்தோன்னாங்க ஒரு சோகமாக தான் இருந்தேன். ஏன்னா அது வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல தான் இருக்கும். காடுண்டா அதுகளுக்கு பிடிச்ச இடங்கள்ல அதில் வந்து சுதந்திரமாக இருக்கும். என்னதான் சுதந்திரமாக தெரிகிற பறவைகள் அடுத்த விலங்குகள் அதை எல்லாத்தையும் நாங்கள் கூட்டில் பார்க்க எங்களுக்கும் ஒரு கொஞ்சம் அந்த கவலையாக இருந்தது. நீங்களும் வந்து பாருங்கள், உங்களுக்கும் வந்து தெரியும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுவோம். அதில் வந்து புலி வந்து தான் நல்ல சொப்டாக காட்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நல்ல நீட்டாக இருந்தது. மிச்சமெல்லாம் வந்து வயசு போய் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் நல்லா இருக்கும், வந்தால் பார்க்கலாம் நீங்கள்.